ஹலோ கைஸ், இப்போலாம் பாத்தீங்கன்னா போட்டோ ஃப்ரேம்க்கு கீழே ஒரு சின்ன QR கோடு வச்சு அதை ஸ்கேன் பண்ணா ஒரு சர்ப்ரைஸ் விஷ் வர்ற மாதிரி பண்றது செம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. கரெக்டா? நீங்க ஒரு போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கீங்களா? அப்போ உங்க கஸ்டமர்ஸ்க்கு நீங்க பிரிண்ட் பண்ணி கொடுக்குற ஆல்பம் இல்லனா போட்டோ ஃப்ரேம்ல இதே மாதிரி ஒரு QR கோடை வச்சு ஈஸியா ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதுக்கான ஒரு தரமான டூலை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம டெவலப்பர்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே இதோட ஃபுல் சோர்ஸ் கோடையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை எடுத்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க தாராளமா மாத்தி அமைச்சுக்கலாம். சோ இந்த டூல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டீடைலா பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெப்சைட்குள்ள போய்க்கோங்க. வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுல ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே டவுன்லோட் சாஃப்ட்வேர் அப்படின்னு இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிடி விஷ் லிங்க் ஜெனரேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த exe ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைல் அப்படியே டவுன்லோட் ஆகட்டும். இதை நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதோட சோர்ஸ் கோடையும் நான் அதே பேஜ்லயே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ டவுன்லோட் ஆன நம்ம சாஃப்ட்வேரை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாஃப்ட்வேரை டபுள் கிளிக் பண்ணுங்க. இப்போ ஸ்கிரீன்ல இந்த மாதிரி காட்டும். இது ஏன் இப்படி காட்டுதுன்னா இது மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்ல இல்லாம நம்ம வெளியே கூகுள்ல இருந்து டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேர்ங்கிறதால இப்படி காட்டுது. ஆனா இது ஓபன் சோர்ஸ் தான். நீங்க சோர்ஸ் கோடையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்பவே சேஃப் தான். அதனால இங்க மோர் இன்ஃபோ அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி ரன் எனிவே அப்படின்ற பட்டனை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். அதுல எஸ் கொடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம சாஃப்ட்வேர் செட்டப். இதுல நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதுல கிரியேட் a டெஸ்க்டாப் ஷார்ட்கட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை மறக்காம டிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட சாஃப்ட்வேர் வெளியே ஹோம் ஸ்கிரீன்லயே உங்களுக்கு காட்டும். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும். அந்த இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆன பிறகு ஒருவேளை ஓபன் ஆகாம உங்களுக்கு ஏதாவது எரர் காமிச்சதுன்னா உங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு ஸ்மார்ட் ஆப் கண்ட்ரோல் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அதுல ஆன் அப்படின்னு இருக்கிறத ஆஃப் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்வேர் ஃபுல்லா செட்டப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க திரும்பவும் செட்டிங்ஸ் போயிட்டு அதை ஆன் பண்ணிக்கலாம். அதனால எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ நம்ம சாஃப்ட்வேரை ஓபன் பண்ணிக்கலாம். இதுல அங்க இருக்கிற டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இது நம்ம சாஃப்ட்வேருக்கு தேவையான ஒரு சில எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணும். அதனால இன்டர்நெட் மட்டும் ஆன்ல வச்சுக்கோங்க. இது டவுன்லோட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா டவுன்லோட் ஆகி முடிச்ச உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதுல ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பேஸ் URL அப்படின்னு கேட்கும். அதுக்கு நம்ம வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல இங்க இருக்கிற URLக்கு பக்கத்துல ஒரு காப்பி பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. அதை அப்படியே இங்க பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்பர் ABI கீ எடுக்கணும். எதுக்காகனா நம்ம இமேஜ் ஆடியோ எல்லாம் அப்லோட் பண்றோம் இல்லையா, அதை ஸ்டோர் பண்றதுக்கு தேவையான ABI கீ எடுக்கணும். இதுக்கு ஃப்ரீயா 2 டூல் இருக்கு. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். இப்போ Chrome ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல IMGBB அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு இமேஜ் அப்லோட் பண்றதுக்கு ஸ்டோரேஜ் தரப்போகுது. இதை வச்சு நம்ம எவ்வளோ இமேஜ் வேணாலும் அன்லிமிட்டடா அப்லோட் பண்ணிக்க முடியும். இதுல ஃபர்ஸ்ட் வர்ற வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி உங்க கூகுள் அக்கவுண்ட் இதுல சைன் இன் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதுல மேல அபவுட்டுக்கு போயிட்டு அதுல ABI அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதுல கெட் ABI கீ அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ABI கீ கிடைக்கும். அதை காப்பி பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களோட சீக்ரெட் ABI கீ. அங்க காப்பி பண்ணதை இங்க IMGBB API கீ அப்படின்னு கேக்குதா, அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஆடியோ அப்லோட் பண்றதுக்கு கிளவுடினரியோட கிளவுடினரி நேம் அப்லோட் ப்ரீசெட் அதையும் நாம் எடுக்கணும். அதுக்கு திரும்பி Chrome ஓபன் பண்ணிட்டு கிளவுடினரி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் வர்ற வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. இதுலயும் உங்க கூகுள் அக்கவுண்ட் போட்டு சைன் இன் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி முடிச்ச உடனே இந்த மாதிரி ஏதாவது கேட்டுச்சுன்னா சும்மா அதுல ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி அப்படியே நெக்ஸ்ட் 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 கொடுத்துருங்க. இப்போ எல்லாம் முடிச்ச உடனே இங்க மேல பாத்தீங்கன்னா இங்க ஒன்று இருக்கும். அதை நீங்க அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதுதான் உங்க கிளவுடினரி நேம். இப்ப காப்பி பண்ணதை அங்க கிளவுடினரி நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாஃப்ட்வேர்ல கேக்குதா, அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அப்லோட் ப்ரீசெட் எடுக்கணும். அதுக்கு கீழே இருக்கிற அந்த செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல அப்லோட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இதுல சைட்ல ஆட் அப்லோட் ப்ரீசெட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்க. அதுல அப்லோட் ப்ரீசெட் நேம் அப்படின்னு இருக்கும். அதுல நீங்க உங்க ஸ்டுடியோ நேம் இல்ல வேற என்ன வேணா டைப் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், ஆனால் கேப் விடக்கூடாது. நீங்க அதுக்கு பதிலா ஹைஃபன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே ஒரு டிராப் டவுன் இருக்கும். அதுல சைன்ட் அப்படின்னு இருக்கும். அதை அன்சைன்ட் அப்படின்னு மாத்தி விட்டுக்கோங்க. இப்ப ரைட் சைட்ல இருக்க அந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இதுல கிரியேட் பண்ண அந்த நேம் தான் நம்மளோட அப்லோட் ப்ரீசெட். அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி அந்த அப்லோட் ப்ரீசெட் அப்படின்ற இடத்துல அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. கீழே ஸ்டுடியோ நேம் அப்படின்னு இருக்கும், அதில் உங்கள் ஸ்டுடியோ நேம் டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் நம்ம சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸ். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும். இதில் தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்ள், பாய், நேச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கும். அதுக்கு கீழே அக்கேஷன் தீம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் பர்த்டே, வெட்டிங், ஆனிவர்சரி இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இருக்கும். இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு தீமை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கீழே இருக்க வியூ டெமோ பட்டனை அமுக்குனீங்கன்னா அந்த தீம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ அந்த தீமில் நான் பாய் அப்படின்றத கேர்ள் அப்படின்னு மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே தீம் டிசைன் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கும். இந்த மாதிரி லிங்க் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த தீம் எப்படி இருக்கும்னு நீங்கள் டெமோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லிங்க் கிரியேட் பண்ண இதில் ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட் நேம் அப்படின்னு இருக்கா, அதில் நீங்கள் இதை யாருக்கு கொடுக்க போகிறீங்களோ அவங்க பேரை டைப் பண்ணிக்கோங்க. அதில் சென்டர் நேம் என்கிற இடத்துல யார் அதை அனுப்புகிறாங்களோ அவங்க பேரை எழுதிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா, அதில் உங்கள் பேர் எழுதணும் அந்த மாதிரி. அப்புறம் டேட் அது வேணும்னா ஆப்ஷனல் தான். அப்புறம் இந்த இடத்துல ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத அழிச்சிட்டு ஹாப்பி பொங்கல் இல்லை வேற ஏதாவது அந்த மாதிரி தீமை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மெசேஜில் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா டைப் பண்ணி கொள்ளலாம். நெக்ஸ்ட் செலக்ட் இமேஜ் கொடுத்து அவங்க ஃபோட்டோவை அதில் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செலக்ட் ஆடியோ அப்படின்றத கிளிக் பண்ணி சாங் அல்லது அவங்களுக்கு ஏதாவது சொல்லி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த ஆடியோவை அதில் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஜென்ரேட் லிங்க் கொடுத்துக்கோங்க. இதில் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம QR கோட் ரெடி. இதை நீங்கள் அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த விஷஸ் பேஜ் தானே ஓப்பன் ஆகும். இப்போ இதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி ஏதாவது ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம பண்ண சாஃப்ட்வேரில் இமேஜ் நம்ம எவ்வளோ வேணால் அப்லோட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஆடியோக்கு ஒரு சில லிமிட் இருக்குது. பட் நார்மலாக ஒரு ஸ்டூடியோ வச்சுருந்தீங்கன்னா அந்த லிமிட்டே போதும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2000-2500 கஸ்டமருக்கான அந்த ஆடியோவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இவங்க கொடுக்குற அந்த பேண்ட்வித் அந்த ஸ்டோரேஜ் போதுமானது தான். பட் ஒருவேளை நீங்கள் அவ்வளோ லிமிட்டையும் அவ்வளோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு, அப்லோட் ஆகிறதுல ஏதாவது எரர் வருது, அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் திரும்பி ஒரு புது மெயில் ஐடி கிரியேட் பண்ணி அந்த மெயில் ஐடியில் திரும்பி அந்த கிளவுட்னரி நேமு அந்த ப்ரீசெட் எடுத்தோம்ல அதே மாதிரியே எடுத்து நம்ம சாஃப்ட்வேர் செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் அதை மாற்றிக்கிட்டா மட்டும் போதும். அப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் திரும்பி அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இமேஜுக்கு பிரச்சனை கிடையாது. IMGBB அதில் இமேஜுக்கு எந்த லிமிடேஷன்ஸும் கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நம்ம வெப்சைட் ஓப்பன் பண்ணி அதில் தீம் அப்படின்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம சாஃப்ட்வேரில் என்னென்ன தீம் இருக்கோ அதில் கொஞ்சம் தெளிவாக டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த தீம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம். சரி, என் மூலியமாக இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.